அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபிமி குக்ஸ் அண்ட் விளாக்ஸில் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பாலில் முட்டைக்கறி. ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக நல்லா சாப்பிட கேட்டுகிட்டே இருக்கும். இது கறி குழம்பே பீட் பண்ணிடும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா. ஒரு பேனில் 3 டீஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை இந்தமாதிரி 2 ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். நல்லா பட்டை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 4-5 பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கல் உப்பை தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த டைமில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இந்த டைமில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் போல் மல்லித்தூளும் இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிட்ஸ்க்கு அப்புறம் இதில் தேங்காய் பால் நம்ம சேர்க்க போகிறோம். அதில் தேங்காய் பாலில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு க்ரீமியாக நல்லா ரிச்சான ஃபீல் நமக்கு கிடைக்கும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 முட்டை போல் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. முட்டையை சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்ச கொத்தமல்லியை சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 minutes later. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட தேங்காய் பால் முட்டைக்கறி செம்மையாக ரிச்சாக க்ரீமியாக ரெடியாக இருக்கும். இன்னையே பார்த்துட்டே இருக்கீங்க, போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சிப்ஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, அப்பயும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.